அருமைக்குரிய சகோதரர் நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களையும், அதே போல சமூக மாற்றத்திற்காக ஊடக உலகிலே குறிப்பாக அனைவர் கையிலும் இருக்கக்கூடிய தொலைபேசியிலே பார்க்கக்கூடிய யூடியூப்பில் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டு நடப்பினுடைய அருமை சகோதரர் காளிதாஸ் அவர்களையும், அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி மணிகண்டன் அவர்களையும், எங்கள் நால்வரையும் இந்த நிகழ்விற்கே தொடர்பில்லாத நாங்கள் நால்வர் இங்கே எங்களை அழைக்காமல் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இது சரியே. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய எங்களை அழைத்து அருமைக்குரிய இந்த அமைப்பினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் திவான் மைதீன் அவர்கள் மதுரை வரும்பொழுது எல்லாம் என்னை மதுரையிலே மதுரை மாநகராட்சியினுடைய ஊழல்களை கண்டுபிடித்த பொழுது, மாநில அளவிலே போக்குவரத்து துறையினுடைய ஊழலை கண்டுபிடித்த பொழுது, மாநிலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே வர வேண்டும், அந்த மருத்துவமனை என்ன ஆனது என்று கேள்வி கேட்ட பொழுது, இப்படியெல்லாம் அரசினுடைய நிலைப்பாடுகளை தொடர்ந்து நான் கேள்வி கேட்கின்ற பொழுது அது செய்தியாக பல்வேறு ஊடகங்களிலே வரும் பொழுது அண்ணன் திவான் மைதீன் அவர்கள் என்னை தொலைபேசியிலே அழைத்து, உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள், நம்முடைய பத்திரிகையாளர் படை இருக்கிறது, எங்களுடைய கோஷமே, நாங்கள் சொல்கின்ற கோஷமே நெஞ்சினை பிளப்பினும் என்ன செய்ய மாட்டோம். சொல்லுங்க தலைவா, நம்ம கோஷம் என்னது? நல்லா சவுண்டா சொல்லுங்க. நெஞ்சினை பிளப்பினும் நல்லா சொல்லுங்க. ஏன் சோகம் ஆயிட்டீங்க? நம்ம கோஷம் யாருடைய கோஷம்? இந்த அமைப்பினுடைய கோஷம் என்னது? நெஞ்சினை பிளப்பினும். நீங்க இதை 4 தடவை இங்க சொன்னாலே கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் பயணம் பட்டு வந்த அனைத்து சகோதரருக்கு பூராமே மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு கோஷத்தை இந்த அவையிலே உட்கார்ந்து நாம் 100 பேரும் ஒற்றுமையாக ஒலிக்கின்ற அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி, அந்த வார்த்தை, அந்த சவுண்ட், அந்த சப்தமே இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாக அமையும். ஆகவே மீண்டும் ஒரு முறை நல்ல உறக்க சொல்வோம். நெஞ்சினை பிளப்பினும், நெஞ்சினை பிளப்பினும்